வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம 60 டேஸ் ஸ்டடி பிளானில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் பாடங்கள் பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் 12th ஹிஸ்ட்ரியில் 8வது பாடமாக இருக்கக்கூடிய காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், சரிங்களா? இந்த பாடத்தில் எதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துடலாம். பிரிவினையினுடைய சவால்கள், அறைகோள்களை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து அரசியலமைப்பு உருவாக்கம், அதனுடைய செயல்முறையும் உணர்வுகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்திய ஒன்றியத்தில் சுதேச அரசுகளை ஒருங்கிணைக்கல், அந்த செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து மாநிலங்கள் மொழி அடிப்படையில் மறுசீரமைப்பு செஞ்சுருப்பாங்க, அந்த விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்தியாவினுடைய அண்டை நாடுகளுடன் இந்தியா இருக்கக்கூடிய உறவுகளும் உலக நிகழ்வுகளில் இந்தியாவினுடைய பங்கு பற்றியும் பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ நம்ம நேரடியாக அறிமுகத்துக்கு போயிடலாம். அறிமுகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஆட்சியிலேருந்து, அதாவது காலனித்துவ ஆட்சியிலேருந்து இந்தியா விடுதலை அடைஞ்சிருச்சு. அந்த கிடைத்த விடுதலைக்கு இந்தியா ஒரு விலை கொடுக்க வேண்டியிருந்தது. அது என்ன அப்படின்னா இந்திய பிரிவினை தான், சரிங்களா? இந்திய பிரிவினை வங்காளம் மற்றும் பஞ்சாபினுடைய மாகாணங்களை இரண்டாக பிரித்தது. ஏன்னா இந்த பக்கம் பஞ்சாபில் ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, அதே போல் கிழக்கு பகுதியில் வங்காளத்தையும் இரண்டாக பிரிச்சிருப்பாங்க. அப்படி பிரிக்கும் பொழுது இந்த பிரிவினையின் போது திட்டமிடப்படவில்லை என்றாலும், அதாவது பிரிவினை செய்யும் பொழுது இந்துக்கள் இந்தியாவுடன் இருங்க, இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு போங்க, அதாவது பிரிக்கப்படக்கூடிய பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு சொல்லி எந்த விதமான திட்டமிடலும் விடப்படல. அப்படி இருந்தாலும் தன்னிச்சையாகவே மக்கள் என்ன செய்கிறாங்க, இடம்பெயர ஆரம்பிச்சிடறாங்க. இந்துக்கள் கிழக்கு வங்காளத்திலேருந்து மேற்கு வங்காளத்திற்கும், இஸ்லாமியர்கள் பீகார் மற்றும் மேற்கு வங்காளத்திலேருந்து கிழக்கு வங்காளத்திற்கும் இடம்பெயர்ந்தாங்க. அதே போல தான் இங்கே பஞ்சாப்லேயும் நடந்திருக்கு, சரிங்களா? பஞ்சாபில் மேற்கு பகுதியில் இருந்த இந்துக்களும் சீக்கியர்களும் கிழக்கு பஞ்சாபுக்கும், கிழக்கு பகுதியில் இருந்த இஸ்லாமியர்கள் இருக்காங்களே அவங்க மேற்கு பஞ்சாபுக்கும் இடம்பெயர்ந்துட்டாங்க. அப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எல்லை பிரிக்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லையோர கிராமங்கள் இருக்கும் இல்லையா, அந்த எல்லையோர கிராமங்கள்லாம் எப்படி இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு பிரித்தாங்க அப்படின்னா, அந்தந்த கிராமங்களில் வாழ்ந்த மக்களில் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்காங்களோ அதை பொறுத்து பிரிக்கப்பட்டது. இப்போ ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா அங்கே முஸ்லீம்கள் பெரும்பான்மையினராக இருந்தாங்கன்னா அந்த கிராமம் பஞ்சாபிற்கு பாகிஸ்தானுக்கும், இல்லை அந்த கிராமத்தில் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தாங்கன்னா அந்த கிராமம் இந்தியாவுடனும் இணைத்து கொள்ளப்பட்டது. அதே போல் நாடு பிரிக்கப்படும் பொழுது ஆறுகள், சாலைகள் மற்றும் மலைகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லைகளை வகுக்கிறதுக்கு ஒரு முக்கிய அடையாளமாக கொல்லப்பட்ட சில காரணிகளாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஆனால் பாகிஸ்தானினுடைய நிலப்பகுதியோடு தொடர்ச்சியாக அமையாத கிராமங்கள், அதாவது ஒரு கிராமத்தில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருப்பாங்க, ஆனால் அந்த கிராமத்தினுடைய நிலப்பகுதி பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் இருக்கும். அதுக்கு இடையில் வேறு ஏதாவது ஒரு கிராமம் இருக்கலாம், இல்லை இடையில ஏதாவது ஒரு மலை வேறு ஏதாவது இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பகுதி அப்படி இருந்த, ஆனால் இந்தியாவோடு அதே போல் பார்த்திங்கன்னா இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்து ஆனால் இந்தியாவோடு நிலத்தொடர்ச்சியாக அமையாத கிராமங்களும் எந்த நாட்டோடு நிலத்தொடர்ச்சி உள்ளதோ அந்த நாட்டின் பகுதியாக இருந்து கொள்வதற்கு அந்த கிராமங்கள் அனுமதிக்கப்பட்டது, சரிங்களா? இப்போது இந்த கிராமங்களில் எல்லையோர கிராமங்களில் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களை பொறுத்து அந்தந்த நாடுகளில் இணையும் பொழுது அந்தந்த கிராமங்களில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் காலம் முழுவதும் அவங்க அந்த பகுதியில் சிறுபான்மையினராகவே தொடர வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதையும் சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் இப்படி இங்கே பார்த்திங்கன்னா இப்போ நிலத்தொடர்ச்சி அடிப்படையில் இப்போ முஸ்லீம்கள் அதிகமாக இருந்து பாகிஸ்தானோட நிலத்தொடர்ச்சி இல்லை அப்படின்னா அந்த கிராமம் இந்தியாவுடனும், ஒருவேளை இந்துக்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்து நிலத்தொடர்ச்சி இந்தியாவுடன் இல்லாமல் பாகிஸ்தான் கூட இருந்துச்சுன்னா அந்த கிராமம் பாகிஸ்தானுக்கும் இணைந்து கொள்வதற்கு அனுமதி தந்தாங்க. அப்படி இருக்கப்பட்ட நேரத்தில் ஒரு புது சிக்கல் வருது, சரிங்களா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஞ்சாபில் தனி மத அடையாளம் கொண்டிருந்தவர்கள் சீக்கியர்கள், 8 கோடி சீக்கியர்கள் இருக்காங்க, சரிங்களா? பஞ்சாபில் தனிமத அடையாளம் கொண்டிருந்த சீக்கியர்கள் தொடர்பானதான் அந்த ஒரு புதிய சிக்கல். நமக்கு தெரியும், இந்திரா காந்தி அவர்கள் காலத்தில் காலிஸ்தான் அப்படின்னு சொல்லி தனி சீக்கிய நாடு, காலிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருந்திருப்பாங்க. அதன் தொடர்ச்சியாக ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அதெல்லாமே நடந்திருக்கும், சரிங்களா? ஓகே, அப்படி ஒரு சீக்கியர்கள் தொடர்பான விஷயம் வருது. பாகிஸ்தானின் பகுதியாக அமைய இருந்த, ஆனால் இது இப்போ நான் சொன்ன காலிஸ்தான் இஷ்யூ பின்னால் வந்தது, சரிங்களா? ஆனால் அந்த டைமில் நாடு பிரிவினை செய்யும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானின் பகுதியாக இருந்த பஞ்சாப் இருக்கு இல்லையா, அந்த பஞ்சாபில் இருந்த
இந்த சீக்கிய மக்கள் இருக்காங்களே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பாகிஸ்தான் கூட போகலை, நாங்கள் வந்து இந்தியாவோட இணைஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானின் பகுதியாக அமைய இருந்த கிராமங்களில் சீக்கிய மக்கள் வசிச்சிருந்த போதும் அகாலிதளம், சரிங்களா, அதாவது என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு பிரிக்கப்பட்ட நிலங்கள்லையும் சீக்கியர்கள் பெரும்பான்மையாக வச்சுட்டு தான் இருந்திருக்காங்க, அதிக மக்கள். அப்படி இருந்தாலும் அகாலிதளம் அப்படிங்கிறது சீக்கியர்களுடைய ஒரு முக்கியமான அமைப்பு. அந்த அகாலிதளம் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவோடு இணைந்திருக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் அளிப்பதற்கு பிரிட்டன் எடுத்த விரைவான நடவடிக்கைகளின் போது தான் இந்த இந்திய பிரிவினை வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய சிக்கலான சூழ்நிலையை ஏற்படுத்துச்சு. இங்கிலாந்து பிரதமர் கிளமெண்ட் அட்லி ஆல்ரெடி நம்ம போன படத்திலே பார்த்துருப்போம். 1947 பிப்ரவரி 20 லண்டனில் தான் வந்து என்னது, நாங்கள் இந்தியாவுக்கு 1948 ஜூனில் வந்துட்டு விடுதலை கொடுத்துட்டு நாங்கள் மொத்தமாக வெளியேறிடுவோம் அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா. அப்போ லண்டனில் வெளியிட்ட அறிவிப்பில் பிரிட்டிஷ் அரசாங்கமானது 1948 ஜூன் 30ற்குள், சரிங்களா, 1948 ஜூன் 30க்குள்ளே இந்தியாவிற்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டு இந்தியா விட்டு நாங்கள் வெளியேறிடுவோம் அப்படின்னு சொல்லி கிளமெண்ட் அட்லி பிப்ரவரி 20 1940 சொல்லிட்டார். சரிங்களா. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1947 மார்ச் 22 வந்து பார்த்தீங்கன்னா வேவல் பிரபுவுக்கு பதிலாக மவுண்ட் பேட்டன் பிரபு என்ன பண்ணுறாரு, இந்திய பிரிவினையை ஏற்படுத்தி அதிகார மாற்றத்தை கொடுக்கறதுக்காக அரச பிரதிநிதியாக இந்தியாவுக்கு வரார். மவுண்ட் பேட்டன் இந்தியாவுக்கு வந்து வைஸ்ராயாக நியமிக்கப்பட்டது 1947 மார்ச் 22 அன்னைக்கு தான். சரிங்களா. ஓகே, மவுண்ட் பேட்டன் வராரு. மவுண்ட் பேட்டன் பிரபு வந்தவுடனே அவருடைய நடவடிக்கைகள் வந்து இந்தியாவுக்கு அதிகாரம் மாற்றப்படுத்துவதை வந்து என்னது வேகமாக்குது, துரிதப்படுத்தின அப்படின்னா என்னது வேகமாக்குது. மவுண்ட் பேட்டனுடைய நடவடிக்கைகள் வந்து இந்தியாவுக்கு வந்து என்னது விடுதலை கிடைப்பதா, அவங்க குறிப்பிட்ட நாளுக்கு முன்னதாகவே விடுதலை கிடைப்பதற்கான வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சு. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைமை பெரும்பகுதி முஸ்லீம் சமூகத்தினுடைய ஆதரவை அவங்களுக்கு கீழே திரட்டியிருப்பாங்க. அதன் மூலமாக முஸ்லீம் லீக் வந்து அதிக அளவிலான முஸ்லீம்களுடைய ஆதரவை திரட்டி வச்சதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா, காங்கிரஸ் வந்து இந்த மதச்சார்பு இல்லாமல் என்னது அனைத்து பிரதிநிதித்துவம் கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கு இல்லையா, அந்த நிலையை வந்து தகர்க்கிறதுக்கான ஒரு முயற்சியை செய்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி அனைத்து இந்தியர்களையும் தான் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கோரியதை தகர்க்கிறதுக்கு முயற்சியை செய்கிறாங்க. ஏன்னா முஸ்லீம்கள் பெரும்பாலானவங்க எங்ககிட்ட இருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி நாங்கள் அனைத்து சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகளும் எங்கள்கிட்ட இருக்காங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகிறாங்க. 1947 ஜூன் 3, சரிங்களா, 1947 ஜூன் 3 மவுண்ட் பேட்டன் பிரபு கிளமெண்ட் அட்லி அவர்கள் அறிவித்த தினத்திற்கு முன்னதாகவே, அதாவது 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கே வந்து நாங்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு இந்தியாவிலேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். அப்போ இந்தியாவிற்கு 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நாங்கள் சுதந்திரம் தரப்போகிறோம் அப்படிங்கிறத மவுண்ட் பேட்டன் என்னைக்கு அறிவிக்கிறாரு, 1947 ஜூன் மாதம், சரிங்களா, ஜூன் மாதம் அறிவிக்கிறாரு. அங்கிட்டு ஜூலை, அடுத்து ஆகஸ்ட்டில் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருது. சரிங்களா. சுதந்திரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சாரு. அடுத்து வந்து வகுப்புவாத பிரச்சனை, இருநாடு கோரிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய அதிகாரத்தை இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற 2 டொமினியன் அரசாங்கங்களிடம் பகிர்ந்து ஒப்படைப்பது தான் மவுண்ட் பேட்டனுடைய திட்டமாக இருந்தது. பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஹோல் இந்தியா இருந்துச்சு இல்லையா, அந்த பிரிட்டிஷ் இந்தியாவை 2ஆக பிரித்து என்னது இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற 2 தன்னாட்சி அதிகாரம் கொண்ட நாடுகளை ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது தான் மவுண்ட் பேட்டனுடைய திட்டமாக இருந்தது. முன்மொழியப்பட்டபடி, சரிங்களா, முன்மொழியப்பட்டபடினா என்னது, அவர் முன்னாடியே மவுண்ட் பேட்டன் அவர் திட்டத்தை முன்மொழிஞ்சார் இல்லையா, அதன்படி வங்காளம் மற்றும் பஞ்சாபை பிரிவினை செய்து பாகிஸ்தானை உருவாக்கும் இந்திய பிரிவினையை இறுதியாக காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, சமரசத்துடன் ஏற்றுக்கொண்டாங்க. சரிங்களா. அப்போ மவுண்ட் பேட்டன் திட்டம் முன்மொழியப்பட்டதன்படி வங்காளத்தையும் பஞ்சாபையும் பிரித்து பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டை உருவாக்குறதுக்கு காங்கிரஸ் ஒப்பந்தம் சொல்லிட்டாங்க, ஒத்து போயிட்டாங்க. அதனை தொடர்ந்து 1947 ஜூன் 14 மீரட்டில் காங்கிரஸ் கூட்டம் நடைபெறுது. சரிங்களா. 1947 ஜூன் 14 எங்கே நடக்குது, மீரட்டில் காங்கிரஸ் கூட்டம் நடக்குது. அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் தான் என்ன செய்கிறாங்க, இந்திய பிரிவினையுடன் கூடிய சுதந்திரத்திற்கான மவுண்ட் பேட்டனுடைய திட்டமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காங்கிரஸ் கட்சி எங்கள் மீரட்டில் ஏற்றுக்கிறாங்க. சரிங்களா. அப்போது அடுத்து வந்து ஒரு பாக்ஸ் தகவல் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாமா. ஜவஹர்லால் நேரு 1947 ஆகஸ்ட் 14-15, சரிங்களா, சுதந்திரம் கிடைக்க அந்த நள்ளிரவு
அந்த டைமில் 14 நள்ளிரவு 15 அந்த இடைப்பட்ட நாளன்று நள்ளிரவில் என்ன பண்ணுறாரு, அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களிடம் வந்து ஒரு உரையாற்றார். ரொம்ப ஃபேமஸான ஒரு இது சரிங்களா, விதியோடு ஒரு ஒப்பந்தம் செய்தோம் அப்படின்னு சொல்லி உரையாற்றிருப்பார். அதில் வந்து அவர் சுதந்திர இந்தியாவிற்கான திட்டத்தையும் அதனுடைய லட்சியங்களையும் குறிப்பிட்டதோடு அத்தகைய பாதையை தேர்ந்தெடுத்ததற்கான தவிர்க்க முடியாத காரணங்களையும் பொருத்தமாகவே வந்து எனது அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள்ட்ட நேரு அவர்கள் விளக்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட காலத்திற்கு முன்னர் நாம் விதியோடு ஒரு ஒப்பந்தம் செய்தோம். இப்போது அந்த வாக்குறுதிகளை முழுமையாக அல்லது முழு அளவில் ஆனால் மிகவும் கணிசமாக மீட்கும் நேரம் வந்துவிட்டது. ஆசிரியர்கள் ஜவஹர்லால் நேருவினுடைய முழு உரையையும் படித்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ இந்த விதியை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, விதியோடு ஒரு ஒப்பந்தம் செய்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவை அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள்ட்ட ஜவஹர்லால் நேரு அவர்கள் 14ஆம் தேதி இரவு, ஆகஸ்ட் 14ஆம் தேதி நள்ளிரவு 15 அந்த டைமில் பேசியிருப்பார் சரிங்களா. ஓகே, தொடக்கத்தில் பிரிவினையை வந்து மிக தீவிரமாக காந்தியடிகள் எதிர்த்திருப்பார். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். எதிர்த்த காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு, பிரிவினை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகிவிட்டது அப்படின்னு சொல்லி அவரே ஏற்றுக்கொள்கிறாரு. தவிர்க்க முடியாததாகிவிட்டது. காந்தியடிகள் வந்து இந்த மாற்றத்தை விளக்கியிருக்காரு. பஞ்சாபிலும் வங்காளத்திலும் ஏற்பட்ட வன்முறைகளும் அதில் வந்து மக்களுடைய பங்கேற்பும் தன்னையும் காங்கிரஸையும் பிரிவினையை தடுப்பதற்கு ஆற்றலற்றவர்களாக மாற்றிருச்சு. வங்காளத்திலையும் பஞ்சாப்லையும் ஏற்பட்ட கலவரங்கள் தான் வந்து என்னது, என்னையும் சரி காங்கிரஸையும் சரி இந்த இந்திய பிரிவினையை தடுப்பதற்கு சக்தியற்றவர்களாக ஆற்றலற்றவர்களாக மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லி காந்தி அவர் பிரிவினையை ஏற்றுக்கொண்டதை பற்றி விளக்கியிருக்கார் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, துரதிர்ஷ்டவசமாக காலனிய கூட்டாளிகள் உருவாக்கிய, அதாவது பிரிட்டிஷ்காரை உருவாக்கிய, நம்ம இந்திய மக்கள்கிட்ட உருவாக்கிய வகுப்புவாத பிரிவினையும் புதிதாக பிறக்க போகிற இந்திய தேசியத்தை மிகப்பெரிய அளவில் பாதித்தது. 1948 ஜனவரி 30 நிகழ்ந்த மகாத்மா காந்தியடிகளுடைய படுகொலை இதனுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரிவினையினுடைய தொடக்கம். இங்கே இருந்த இந்துக்களும் முஸ்லீம்களும் சின்ன சின்ன கலவரங்கள் மோதல்கள் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் 1948 ஜனவரி 30 மகாத்மா காந்தியடிகளுடைய படுகொலையானது நிகழ்த்தப்பட்டது. புதிதாக பிறந்த நாடான நவீன இந்திய தேசமானது இதன் சவால்களை தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் எவ்வாறு எதிர்கொண்டது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் சரிங்களா. மகாத்மா காந்தியடிகள் மறைந்த ஜனவரி 30 வந்து இந்தியா வந்து தியாகிகள் தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாமா. பாருங்கள், பிரிவினையின் விளைவுகள் சரிங்களா. பிரிவினை செஞ்சுட்டாங்க, அந்த பிரிவினையினால் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஓகே, பாருங்கள், சுதந்திர இந்தியாவினுடைய முன்னின்ற சவால்கள் பல்வேறு சவால்கள் வந்து எனது சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது பிரிவினையை சமாளிக்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கான பொருளாதாரத்தை திட்டமிடுறது. அடுத்து இந்திய மக்களுக்கான கல்வி முறையை சீரமைக்கிறது. இப்போ இதில் வந்து இந்த பிரிவினையை சமாளித்தல், கல்வி முறையை சீரமைத்தல், இது வந்து அடுத்த பாடத்தில் நமக்கு கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்திய விடுதலை போராட்டத்தால் கிளர்ந்திருந்த உயர்ந்த லட்சியங்களை எதிரொலிக்கும் அரசமைப்பை உருவாக்கணும் சரிங்களா. சவால்களே மிக முக்கியமானது என்னது, இந்திய விடுதலை போராட்டத்தால் கிளர்ந்தெழுந்த உயர்ந்த லட்சியங்களை எதிரொலிக்கக்கூடிய வகையில் இந்திய அரசியலமைப்பை உருவாக்கணும். 500க்கும் அதிகமான எண்ணிக்கையில் வெவ்வேறு பரப்பளவில் இருந்த சுதேச அரசுகளை இந்தியாவோடு ஒன்றிணைக்கணும் சரிங்களா. சுதேச அரசுகளை இந்தியாவோடு ஒன்றிணைக்கணும். அடுத்து தேசிய அரசினுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற மக்களால் பேசப்படும் மொழிகள் அடிப்படையிலான வேறுபாட்டை தீர்த்து வைத்தல் போன்ற நாட்டினுடைய தேவைகளை உள்ளடங்கியதான் இந்த பிரிவினைக்கு பிந்தைய சவால்கள் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் மக்களாட்சி, இறையாண்மை, சகோதரத்துவம் ஆகிய கோட்பாடுகளுக்கு இசைவான ஒரு வெளியுறவு கொள்கையை உருவாக்க வேண்டிய சவாலும் வந்து என்னது சுதந்திர இந்தியாவுக்கு இருந்தது. முஸ்லீம் லீக் இந்து முஸ்லீம் அடிப்படையில் இந்தியாவை பிரிவினை செய்வதற்கான கோரிக்கையை லாகூர் மாநாடு நம்ம பார்த்தோம் இல்லையா, மார்ச் 23, 1940 அந்த லாகூர் மாநாடு முதலே தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் இருந்தாங்க. அதாவது முஸ்லீம் லீக் வந்து என்னது இந்து முஸ்லீம் அடிப்படையில் இந்தியாவை பிரிவினை செய்கிறது அப்போருந்து செஞ்சுட்டு தான் வந்தாங்க. அந்த கோரிக்கைக்கான வடிவமோ செயலாக்கமோ எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கோரிக்கைக்கான வடிவமோ செயலாக்கமோ மவுண்ட் பேட்டன் திட்டத்தில் இருக்குது. மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்போது வெளியிடப்பட்டது,
1947 ஜூன் 3 தான் வந்து என்னது மவுண்ட் பேட்டன் திட்டமானது வெளியிடப்பட்டது. அப்போ மவுண்ட் பேட்டன் அதிகார மாற்றத்திற்கான நாளை வந்து ஆகஸ்ட் 15, 1947 அப்படின்னு சொல்லி அறிவித்ததால் மவுண்ட் பேட்டன் திட்ட வெளியீடு, இந்திய விடுதலை ஆகியவற்றுக்கான கால இடைவெளி வெறும் 72 நாட்கள் மட்டும்தான் இருந்தது. சரிங்களா, கால இடைவெளி வெறும் 72 நாட்கள். நம்ம போன பாடத்தில் 11 வாரங்களே இருந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். 1947 ஜூன் 3 வந்து என்னது, நாங்கள் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி விடுதலை கொடுத்துட்றோம்னு சொல்கிறாரு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 11 வாரங்கள் 72 நாட்கள். சரிங்களா, ஒன்று 11 வாரங்கள்னு கேட்டால் 11 வாரங்கள் எடுத்துக்கோங்க, 72 நாட்கள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய வரைபடத்த பிரிவினைக்கு ஏற்றவாறு மாற்றி வரைவதற்கு லண்டன்ல இருந்து ஒரு வழக்கறிஞர் வரார். யாருன்னா சர் சிரில் ராட்க்ளிஃப் அப்படிங்கிற ஒரு நபர் வராரு. அவருக்கு வந்து இந்தியாவை பற்றி எந்த விதமான ஒரு முன் அனுபவமும் இருக்காது. சரிங்களா, இருங்க. ஓகே, பிரிவினைக்கான வரைபடத்தை வரைகிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, லண்டன்ல இருந்து ஒரு வழக்கறிஞர் வராரு. அவர் யார் அப்படின்னா சர் ராட்க்ளிஃப் அவர்கள். அவர் வந்து இந்தியாவை பற்றி எந்த விதமான ஒரு முன் அனுபவமே இல்லாதவராகவும் இந்திய நிலைமையை வந்து புரிந்து கொள்ளாதவராகவும் தான் ராட்க்ளிஃப் அவர்கள் இருந்திருப்பார். அவர் உருவாக்கிய வரைபடத்தினுடைய அடிப்படையில் எல்லைகளை வரையறுத்து கொள்ளக்கூடிய பொறுப்பு 1947 ஆகஸ்ட் 15க்கு பின்பு இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற 2 அரசமைப்பு நாடுகளிடம் ஒப்படைக்கப்பட்டுருச்சு. ராட்க்ளிஃப் வர்றாரு, வந்தோடனே அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு, 2 நாட்டுக்கான மேப்பை வரைஞ்சி கொடுத்துட்டு போயிடாரு. அவர் வரைஞ்சி கொடுத்த அந்த மேப்புக்கு ஏற்ற வகையில் சரிங்களா, அதன் அடிப்படையில் எல்லைகளை வரையறுத்து கொள்ளக்கூடிய பொறுப்பு யாருக்கிட்ட கொடுக்குது, ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் இந்தியாக்கிட்டையும் பாகிஸ்தான்கிட்டையும் ஒப்படைச்சிட்றாங்க. சரிங்களா, 1947 ஜூலை 8 1947 ஜூலை 8 சர் சிரில் ராட்க்ளிஃப் இந்தியா வந்தார். சரிங்களா, இந்தியா வந்துட்டு பஞ்சாப், வங்காளம் ஆகிய 2 எல்லை ஆணையங்களுக்கும் அவர் தான் தலைமை பொறுப்பு வைத்திருப்பார். சரிங்களா, அப்போ நாடு பிரிவினை செய்யப்பட்ட பொழுது 2 எல்லை ஆணையங்களானது அமைக்கப்பட்டது. அந்த 2, ஒன்று பஞ்சாப் எல்லை ஆணையம், இன்னொன்று வங்காள எல்லை ஆணையம். இந்த 2 எல்லை ஆணையங்களுக்கும் தலைவராக யார் இருப்பார்னா சிரில் ராட்க்ளிஃப் அவர்கள் தான் தலைவராக இருந்திருப்பார். ஓகே, ராட்க்ளிஃப் 2 ஆணையத்துக்கும் தலைவராக நியமிச்சிட்டாங்க. அவர் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்ட ஆணையத்தில் முஸ்லீம் சமூகம் மற்றும் இந்து சமூகத்தை சேர்ந்த தலா 2 நீதியரசர்கள் வந்து இணைந்து அந்த ஆணையத்தில் எல்லை ஆணையத்தில் பணியாற்றியிருப்பாங்க. சரிங்களா, 2 ஆணையத்திலுமே வந்து ராட்க்ளிஃப் தான் வந்து தலைமையாக இருப்பார். அந்த ஆணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 முஸ்லீம் மற்றும் 2 இந்து சமூகத்தை சேர்ந்த நீதிபதிகள் வந்து இணைந்து வேலை பார்த்துருப்பாங்க. இந்து மற்றும் முஸ்லீம் பெரும்பான்மையினர் வாழக்கூடிய கிராமங்களை 1941ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அடையாளம் கண்டறிய எல்லை ஆணையத்திற்கு ஒரு டைம் தர்றாங்க. எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 வார காலம். சரிங்களா, 5 வார காலம் வந்து அவகாசம் தர்றாங்க. அது அவ்வளோதான் இருக்குது டைமேன்னு. அவங்க தரதுங்க விட 5 வார காலம் மட்டும்தான் வந்து என்னது நேரம் இருக்குது. ஆனால் இப்போ பிரிவினை செய்யும் பொழுது எந்த ஆண்டு நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பிரித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1941ஆவது வருஷம் நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் அடையாளம் கண்டறிய எல்லை ஆணையத்துக்கு 5 வார காலம் அவகாசம் மட்டும்தான் அப்போதைக்கு இருந்துச்சு. அப்போது 1941ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2ஆம் உலகப் போரின் நடுவில் பரபரப்பாக நடத்தியிருப்பாங்க. அதனால் வந்து டேட்டாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்திருக்காரு. அதனால் அந்த டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப குளறுபடிகளாக தவறுகளை உள்ளடக்கியதாக இருந்த கருத்து வந்து பரவலாக இருந்துச்சு. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீக்கிய சமூகம் வந்து கோரிக்கை வச்சுருப்பாங்க இல்லையா, சீக்கியர்களுடைய கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா அதன் காரணமாக மேற்கு பஞ்சாபில் சரிங்களா, மேற்கு பஞ்சாபில் இருந்த கிராமங்களை, அதாவது பாகிஸ்தானுக்கு பிரிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்த கிராமங்களை சேர்ந்த சீக்கியர்களுடைய மக்கள் தொகையை பொருட்படுத்தாமல் சீக்கிய குருத்வாரா இருந்த கிராமங்கள் இந்திய எல்லைக்குள் கொண்டு வரப்படணும் அப்படின்ற கோரிக்கையை 2 ஆணையங்களும் தங்கள் அறிக்கை மூலமாக 1947 ஆகஸ்ட் 9 வெளியிடுறாங்க. சரிங்களா, 2 ஆணையங்களும் அவர்களுடைய அறிக்கையை வந்து எப்போ வெளியிடுறாங்க, 1947 ஆகஸ்ட் 9 அன்னைக்கு வெளியிடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே அகாலிதளம் என்ன சொல்லியிருப்பாங்க, நாங்கள் வந்து இந்தியாவுடன் இணைந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த ஆணையம் எப்படி வகுக்குது, சீக்கியர்கள் இருக்கக்கூடிய கிராமங்களில் மக்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொருட்படுத்தாமல் அவர்களுடைய அந்த புனித தலம் இருக்கும் இல்லையா, சீக்கிய குருத்வாராக்கள், அந்த புனித தலங்களை வந்து குருத்வாரா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் சீக்கிய குருத்வாராக்கள் இருந்த கிராமங்கள் இருக்கோ அந்த கிராமங்கள் எல்லாமே வந்து என்னது
இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கையை இந்த 2 ஆணையங்களுமே அவர்களுடைய அறிக்கையின் மூலமாக ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 1947 வெளியிடுறாங்க. இந்த ராட்க்ளிஃப் எல்லைக்கோட்டினுடைய அடிப்படையில் எல்லைகளை வரையறுக்கக்கூடிய பணியை சுதந்திரம் வழங்கப்பட்ட பின்னாடி இந்தியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி மவுண்ட் பேட்டனை தீர்மானிக்கிறார். இவங்க வகுத்து கொடுத்துட்டாங்க, ஆணையம் போட்டு இந்தந்த பகுதியில் நீங்கள் இப்படி ஒரு ஃபார்மேஷன் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க, நீங்கள் பின்னாடி எல்லைகளை வகுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி மவுண்ட் பேட்டன் தீர்மானித்தார். அடுத்து நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கான நிலவரையோடு 1947 ஆகஸ்ட் 14-15 திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போதும் இரு நாட்டு மக்களுக்குமே அவர்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடும் நாளில் புதிய வரைபட விவரமானது தெரிவிக்காமலே தான் இருந்துச்சு. சரிங்களா, நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு, ஆனால் நம்ம எந்த நாட்டில் இருக்கோம், எந்த நாட்டோட சுதந்திர தினத்தை கொண்டாட போகிறோம் அப்படிங்கிறது அந்த எல்லை பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தெரியல, மற்ற பகுதியில் இருந்தவங்களுக்கு தான் தெரிஞ்சிடும். அப்போ புதிய வரைபடமானது சுதந்திரம் கிடைக்கப்பட்ட பொழுது மக்களுக்கு மற்றவங்களுக்கு தெரிவிக்கப்படாமல் தான் இருந்தது. ராட்க்ளிஃபினுடைய அறிவிப்பு பல முரண்பாடுகளை கொண்டிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ராட்க்ளிஃப் அவருடைய அறிவிப்பு எப்படி இருந்துச்சான், பல்வேறு முரண்பாடுகளை கொண்டிருந்ததாக இருந்தது. மேற்கு பஞ்சாப் பாகிஸ்தானோடு இணையும் அப்படிங்கிற தீர்மானத்தை பஞ்சாப் மாகாண சட்டமன்றம் நிறைவேற்றாங்க. அங்கே ஒரு மாகாணம் இருக்கும் இல்லையா, அப்போ அந்த மாகாணத்தில் சட்டமன்றம் போட்டு அந்த நில எல்லையை பிரிக்கிறாங்க. அப்போ மேற்கு பஞ்சாப் பாகிஸ்தானோடு இணையும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை பஞ்சாப் மாகாண சட்டமன்றத்தில் நிறைவேற்றாங்க. பாகிஸ்தானோடு நிலத்தொடர்ச்சியை கொண்டிருந்த மாகாணங்களாக இருந்த சிந்து, பலுசிஸ்தான், வடமேற்கு எல்லைப்புற மாகாணம் ஆகியவையும் இதை பின்பற்றி தீர்மானங்களை நிறைவேற்றிக்கிட்டாங்க. அதே போல் வங்காள சட்டமன்றம் அந்த மாகாணத்தில் கிழக்கு வங்காளம் பாகிஸ்தானுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன செய்கிறாங்க, தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அடுத்து 1947 ஆகஸ்ட் 9 ராட்க்ளிஃப் அளித்த அந்த திட்டத்தின்படி அதுவரையில் பஞ்சாபினுடைய பகுதியாக இருந்து வந்த 62,000 சதுர மைல்கள் கொண்ட நிலமானது பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டது. சரிங்களா, அப்போது ராட்க்ளிஃப் ஆணையத்தின் அடிப்படையில் பஞ்சாப் பகுதியில் எவ்வளவு நிலங்கள் பாகிஸ்தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62,000 சதுர மைல்கள் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த பகுதியினுடைய மொத்த மக்கள் தொகை, அதாவது 1941 கணக்கெடுப்பு எடுத்தாங்க இல்லையா, அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் அந்த 62,000 சதுர மைல்கள் கொடுத்தாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.58 கோடி. அந்த 1.58 கோடியில் 1.18 கோடி மக்கள் முஸ்லீம் மக்கள், மீதி இருக்கவங்க இந்துக்கள் மற்றும் சீக்கியர்களாக இருந்திருப்பாங்க. சரிங்களா, மேற்கு பஞ்சாபினுடைய மக்கள் தொகையில் 4/1 முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்திருப்பாங்க. சரிங்களா, 1/4. சரிங்களா, இப்போ 4 பேர் முஸ்லீம், 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேர்த்தில் ஒருத்தவங்க முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்திருப்பாங்க. ராட்க்ளிஃப் அவர்கள் செயல்படுத்திய இந்த மவுண்ட் பேட்டன் திட்டத்தின்படி அவர்கள் தொடர்ந்து பாகிஸ்தானினுடைய சிறுபான்மையினராக இருப்பாங்க. அந்த 1% மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தொடர்ந்து பாகிஸ்தானில் சிறுபான்மை மக்களாகவே இருப்பாங்க. அதே போல் இந்தியாவினுடைய பகுதியாக வரையறை செய்யப்பட்ட கிழக்கு பஞ்சாப் எவ்வளோ 37,000 சதுர அடி நிலப்பரப்பும் 1.26 கோடி மக்கள் தொகையும் கொண்டதாக இருந்தது. இவங்களில் பார்த்தீங்கன்னா 43.75 லட்சம் பேர் முஸ்லீம்களாக இருப்பாங்க. வேறு விதமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பஞ்சாப் மக்கள் தொகையில் 1/3 பகுதி முஸ்லீம்கள். சரிங்களா, கிழக்கு பஞ்சாபில் 1/3 பகுதி முஸ்லீம்கள். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் சிறுபான்மையராக இருக்க வேண்டிய நிலை ஆயிடுச்சு. சரிங்களா, அடுத்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் இருந்த வங்காள பகுதியில், சரிங்களா, இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் இருந்த வங்காள பகுதியில் இனவாரியான மக்கள் தொகையும் சிக்கலாகத்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இனவாரியான மக்கள் தொகையுமே சிக்கலாகவே இருந்தது. இந்தியாவினுடைய பகுதியாக இருந்த மேற்கு வங்காளம் பரப்பளவில் 28,000 சதுர மைலுடன் 21,20,000 மக்கள் தொகை கொண்டதாக இருந்தது. அதில் 5,30,000 பேர் முஸ்லீம் மக்கள். வேறு விதமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய வங்காள மாகாணத்தினுடைய இந்திய பகுதி வங்காளத்தினுடைய மொத்த முஸ்லீம் மக்கள் தொகையில் 1/4 பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. 1/4 பகுதி இருந்துச்சான். அதாவது பழைய வங்காள மாகாணம் இருந்துச்சு இல்லையா, முழுமையான வங்காளம், அந்த வங்காள மாகாணத்தினுடைய இந்திய பகுதி பார்த்தீங்கன்னா அந்த வங்காளத்தினுடைய மொத்த முஸ்லீம் மக்கள் தொகையில் 1/4 பகுதியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ராட்க்ளிஃபுடைய ஆணையம் பழைய வங்காள மாநிலத்தினுடைய 49,400 சதுர மைல்களும் 3,91,000 லட்சம்
மக்கள் தொகை கொண்ட பகுதியும் பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டாங்க. 1941 ஆண்டு கணக்கெடுப்பின்படி 2,77,00,000 பேர் வந்து என்னது முஸ்லீம் மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு விதமாக சொல்லணும்னா 29% பேர் வந்து இந்துக்கள் அவர்களில். சரிங்களா, பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்களே அந்த நிலப்பகுதியில் 29% பேர் வந்து என்னது இந்துக்கள். கிழக்கு பாகிஸ்தான், அதாவது இதுவே 1971 டிசம்பரில் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி மாறிச்சு. நான் சொன்னேன் இல்லையா, மொழி பிரச்சனை வந்து உருது மொழியை வந்து என்னது ஆட்சி மொழியாக கொண்டு வராங்க. அதனால் கிழக்கு பாகிஸ்தானில் வந்து என்னது பிரச்சனை கிளம்புது. ஏன்னா கிழக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாமே வங்க மொழி பேசுகிறவங்க. ஆல்ரெடி நம்ம இந்திய தேசிய இயக்கத்திலே பார்த்துருப்போம். அவங்கள பிரிக்காமல் வங்காளிகள் அப்படின்ற அடிப்படையில் ஒன்றிணைத்து தான் வச்சிருந்துச்சு. அதனால் பிரச்சனை வருது. அதனால் பாகிஸ்தான் வந்து அவங்கள ஒடுக்க நினைக்கிறாங்க. இந்திய இராணுவம் உள்ளே பூந்து பாகிஸ்தானை விரட்டி விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, கிழக்கு வங்காளத்துக்கு பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு தனி நாடாக உருவாக்குறாங்க. 1971 டிசம்பரில் பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உதயமானது. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா கிழக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிறது எது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. கிழக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிறது என்பது வங்காள மாகாணத்தினுடைய பிரிக்கப்பட்ட கிழக்கு பகுதி, அசாமினுடைய சில்கட் மாவட்டம், அடுத்து அந்த பகுதியில் இருந்த குல்னா மாவட்டம், சிட்டகாங் குன்று பகுதி ஆகியவற்றை சேர்த்து உருவாக்கப்பட்டதாக வந்து என்னது ஈஸ்ட் பாகிஸ்தான். சரிங்களா, இந்த செயல் திட்டம் சரியான மாதிரி இல்லாமல் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு இந்த செயல் திட்டமானது சரியான முறையில் உருவாக்கப்படலை. சரிங்களா, சரியான முறையில், அதாவது சரியான மாதிரி இல்லாமல் உருவாக்கப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம், சரியான முறையில் உருவாக்கப்படலைன்னு அர்த்தம். அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, வங்காளத்தில் முஸ்லீம் மக்கள் தொகை அதிகமாக இருந்த முர்ஷிதாபாத், மால்டா, நாடியா ஆகிய மாவட்டங்களை ராட்கிளிப்பு இந்தியாவுக்கு கொடுத்ததுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த முறை வந்து என்னது சரியான முறையில் இங்கே வங்காள பகுதியில் பிரிக்கப்படலை. ஏன்னா முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற மாவட்டங்களை பூரா இந்தியாவுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து WH ஆடன் அவர்கள் வந்து இந்த பிரிவினை தொடர்பாக ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அதை ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, காலனி ஆட்சியாளர்கள் இந்திய வரைபடத்தை மறுவரைவு செய்து 2 சுதேச அரசாங்கங்களை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. சரியான எல்லைகளை அவர்களே வகுத்து கொள்ளும்படி அந்த 2 அரசாங்கங்களிடமும் என்னது பொறுப்பானது ஒப்படைக்கப்பட்டது. 2 நாடுகளிலும், அதாவது கிழக்கு மற்றும் மேற்கு பாகிஸ்தானிலும் இந்தியர்கள், மேற்கு வங்காளம், கிழக்கு பஞ்சாப், ஐக்கிய மாகாணம் ஆகியவற்றில் முஸ்லீம்கள் வாழ்ந்த சமய சிறுபான்மையினர் அந்தந்த நாடுகளில் தொடர்ந்து சமய சிறுபான்மையினராகவும் குடிமக்களாகவும் வாழ வேண்டும் அப்படிங்கிற புரிதலுடைய அடிப்படையிலேயே இந்தியா வந்து என்னது பிரிவினை செய்யப்பட்டது. சரிங்களா, பிரிவினைக்கு பின்னாடி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 42 மில்லியன் முஸ்லீம்களும், பாகிஸ்தானில் 20 மில்லியன் முஸ்லீம் அல்லாதோரும், அதாவது இந்துக்கள், சீக்கியர்கள் மற்றும் சிந்தியர்கள். சரிங்களா, சிந்தியர்கள் 3 கேட்டகரிஸ் பீப்புள் எங்கள் பஞ்சாபில் இருந்திருக்காங்க. மொத்தம் எவ்வளவு 20 மில்லியன் பேர் வந்து என்னது முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்திருக்காங்க. இந்தியாவில் 42 மில்லியன் வந்து மக்கள் வந்து என்னது முஸ்லீம்களாக இருந்திருக்காங்க. இந்து முஸ்லீம் வன்முறைக்கு இடையே ஏற்பட்ட உயிர்கொலைகள், அதிகார பரிமாற்றம் எதிர்பார்த்தது போலவே மென்மையாக நடைபெறாது அப்படிங்கிறத உணர்த்துச்சு. அதாவது அந்த டைமில் நாடு பிரிவினை செய்யப்பட்ட பொழுது இந்து முஸ்லீம் வன்முறைகள் நடந்துச்சு இல்லையா, அதற்கு ஏற்பட்ட உயிர்கொலைகள் இது எல்லாமே வந்து என்னது அதிகார பரிமாற்றமானது ரொம்ப ஈஸியாக சுலபமாக நடந்துடாது அப்படிங்கிறத உணர்த்தது. இந்திய ராயல் கப்பற்படை கழகம், INA வழக்குகள், அதாவது நம்ம முந்தைய படத்தில் பார்த்தோம் இல்லையா, இந்திய தேசிய இராணுவத்தினுடைய வழக்கு, ராயல் கப்பற்படை கிளர்ச்சி, அதை சொல்லியிருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது நிலவிய இந்து முஸ்லீம் ஒற்றுமை வந்து நாடு பிரிவினை செய்யும் பொழுது குலைந்து வெடிக்கும் எரிமலை போல மாறி இருந்துச்சு. சரிங்களா, வகுப்புவாத கலவரங்கள் இந்தியா முழுவதுமே நடைபெற்றது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வங்காளம் மற்றும் பஞ்சாபில் இந்த வகுப்புவாத கலவரங்களானது அதிகமான அளவில் நடைபெற்றிருந்தது. 2 தேசங்கள் வந்து உருவான பின்னாடியும் பிரிந்த பகுதிகள் வந்து இரு பக்கமுமே வாழ்ந்த சிறுபான்மையாக வாழக்கூடிய மக்களை பயமும் பாதுகாப்பின்மையும் அந்த மக்கள்கிட்ட இருந்துகிட்டு தான் இருந்தது. இந்திய விடுதலை போராட்டத்தை முன்னின்று வழிநடத்தியவரும் காலனி ஆட்சியாளர்களால் புறக்கணிக்க இயலாதவருமான காந்தியடிகள் இந்திய சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15, 1947 அன்று பிரிவினை வன்முறைகளுக்கு தன் எதிர்ப்பை உணர்த்தக்கூடிய விதத்தில் புதுதில்லிக்கு வெகு தொலைவில் உண்ணாவிரதம் இருந்தார்.
சரிங்களா. அப்போ பிரிவினை நடக்கும் பொழுது கலவரங்கள் நடந்துச்சு இல்லையா, அந்த வன்முறைகளுக்கு எதிர்ப்பை உணர்த்தக்கூடிய வகையில் டெல்லிக்கு கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் என்ன பண்ணுறாரு, காந்தி உண்ணாவிரதம் இருக்கிறாரு. பிரிவினை ஏற்படுத்திய பயம் இரண்டு பக்கத்திலுமே இருந்த சிறுபான்மை மக்களை மறுபக்கத்துக்கு நம்ம குடிபெயர்ந்து போயிடலாமா அப்படிங்கிற பயத்தோடு நினைக்க வாழ வச்சுச்சு. சரிங்களா. வன்முறையானது பரவிய பொழுது காவல்துறை என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் செய்ய முடியல, வேடிக்கை தான் பார்த்தாங்க. இது இருதேச சிறுபான்மை மக்கள்கிட்ட இடம்பெயரும் அப்படிங்கிற இடம்பெயர்ந்து போயிடலாம், நம்ம இப்போ இந்துக்களாக அங்கே சிறுபான்மை இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்தியாவுக்கே போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல் இங்கே முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருக்கும் பொழுது அவங்க கலவரங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம பாகிஸ்தானுக்கே எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது. ஆகஸ்ட் 1947 முதல் நவம்பர் 1947 வரையிலான 4 மாத காலத்திற்குள்ள 4.5 மில்லியன் மக்கள் மேற்கு பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிழக்கு பஞ்சாபினுடைய நகரங்களுக்கு குடிபெயர்ந்து வந்திருப்பாங்க. சரிங்களா. அங்கே இருந்த சிறுபான்மையாக இருந்த சீக்கியர்கள், சிந்தியர்கள் மற்றும் இந்துக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அதில் 4.5 மில்லியன் மக்கள் என்ன பண்ணுறாங்க, பிரிக்கப்பட்ட அந்த மேற்கு பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு, அதாவது கிழக்கு பஞ்சாப் நகரங்களுக்கு குடிபெயர்ந்து வந்திருப்பாங்க. புதுடில்லிக்கும் பஞ்சாபுக்கு, ஏன்னா டெல்லியும் பஞ்சாப்பும் பக்கத்தில் தான் இருக்கும். சரிங்களா. அந்த பகுதிகளுக்கு குடிபெயர்ந்து வந்திருப்பாங்க. இப்போ முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர் முஷரப் இருப்பார் இல்லையா, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் முஷரப் அவர்கள் தான் அப்போ பிரதமராக இருந்திருப்பார். அவரெல்லாம் இந்தியாவில் பிறந்து இங்கேருந்து அங்கே மாறி போயிடுவாங்க. சரிங்களா. டெல்லி அது பக்கத்தில் தான் அவருடைய பிறந்த ஊர்லாம் இருந்திருக்கும். இப்போ இந்த பிரிவினை நடக்கும் பொழுது முஸ்லீம்கள்லாம் இங்கேருந்து காலி பண்ணிட்டு அங்கே போயிருப்பாங்க. சரிங்களா. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5.5 மில்லியன் முஸ்லீம்கள் இந்தியாவில் தங்களுடைய வீட்டை விட்டுட்டு, அதாவது கிழக்கு பஞ்சாப், ஐக்கிய மாகாணம், தில்லி ஆகிய பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க. நிலைமை சீரான பின்னாடி நம்ம திரும்பவும் நம்மளுடைய இடங்களுக்கே திரும்பி வந்துடலாம், அதாவது இப்போ தான் கலவரமாக இருக்குது, இந்த கலவரம்லாம் நின்றதுக்கப்புறம் இப்போதைக்கே நம்ம அந்த பகுதிக்கு போயிடலாம், கலவரங்கள் நடக்காது, அப்புறம் நிலைமையெல்லாம் சரியானதுக்கப்புறம் நம்மளுடைய பூர்வீகத்தை நோக்கி, சொந்த ஊரை நோக்கி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போனவங்களுக்கு அவங்களால திரும்பி அவங்கவுங்க பூர்வீகத்துக்கு வர முடியவே இல்லை. வங்காளத்தில் 2 எல்லைகளிலும் கூட இந்த இடம்பெயர்வு நடைபெற்றது. சில வங்காளத்திலும் சரி, பஞ்சாப்லையும் சரி இதே போன்ற இடம்பெயர்வு தான் நடந்துச்சு. சரிங்களா. அதே போல் இங்கே இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்ட பாகிஸ்தானுக்கு போன முஸ்லீம்களை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்களையும் ஒரு அகதிகள் அப்படின்ற மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில் தான் அவங்கள வச்சுருந்தாங்க. இப்போ அந்த நிலைமையெல்லாம் மாறி எல்லாமே ஒன்றோட ஒன்று இரண்டரை கலந்துட்டாங்க. சரிங்களா. வரலாற்று அறிஞர் ஞானேந்திர பாண்டே, சரிங்களா, வரலாற்று அறிஞர் ஞானேந்திர பாண்டே அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காரு. அவருடைய கூற்றுப்படி 1947-48 5 லட்சம் முஸ்லீம்கள் அல்லாத அகதிகள், அதாவது இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள் பஞ்சாப் மற்றும் தில்லிக்கு இடம்பெயர்ந்து கொண்டிருந்தனர். தில்லியில் வசித்த பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்கள் அவர்களது வீடுகளிலிருந்து காலி செய்யப்பட்டனர். வன்முறை கும்பலின் தாக்குதலில் இருந்து தப்ப செங்கோட்டை மற்றும் புராணகிலா கோட்டைகளில் இருந்த முகாம்களில் மக்கள் தஞ்சம் புகுந்தனர். அகதி முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்த போதிலும் அவற்றில் போதுமான தண்ணீர் மற்றும் சுகாதார வசதிகள் இல்லை. சரி, ஏன்னா டெல்லியில் முகலாய அரசர்கள் இருந்தனால அந்த பகுதியிலெல்லாம் இஸ்லாமியில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருப்பாங்க. சரிங்களா. அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் பஞ்சாப் தானே பிரித்தாங்க, டெல்லியிலேருந்து ஏன் கிளம்புனாங்க அப்படின்ற யோசிக்க முடியாது. ஏன்னா பஞ்சாப் டெல்லியும் அருகருகே இருக்கக்கூடிய பகுதி. ஸோ டெல்லி முகலாய பேரரசர்கள் இருந்தனால அந்த பகுதியிலையும் என்னது முஸ்லீம்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புங்கிறது அந்த காலகட்டத்தில் அதிகமாக தான் இருந்தது. இந்த 2 நாடுகளிலுமே குடிபெயர்ந்த குடும்பங்கள் விட்டு சென்ற சொத்துக்கள் என்னது அங்கே இருக்கக்கூடிய மக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது. கிளம்பி போயிட்டானா அடுத்த இடத்த என்ன பண்ணுவாங்க, பிடிச்சிக்குவாங்க. எல்லைகளை கடப்பதற்காக நின்ற அகதிகளுடைய நீண்ட வரிசை கஃபீலா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதாவது இந்தியா பாகிஸ்தான் எல்லையை கடக்கிறதுக்காக மக்கள் நின்றுருப்பாங்க இல்லையா, அந்த அகதி மக்களுடைய வரிசையை என்னன்னு சொல்கிறாங்க, கஃபீலா அப்படின்னு சொல்கிறாங்க. நடந்து சென்ற அகதிகள் மாற்று வகுப்பை சார்ந்த வன்முறை கும்பலிடம் அவர்களுடைய பழிவாங்கலுக்கு இலக்காயினாங்க. சரிங்களா. மாறி போகிறவங்க என்னது, இப்போ இங்கேருந்து இஸ்லாமியர்கள் கிளம்பி அங்கே போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் வன்முறை கும்பல் இவங்களை தாக்குறது. அப்போ இஸ்லாமிய பகுதியிலேருந்து இந்துக்கள் கிளம்பி போகிறாங்க அப்படின்னா அந்த இந்துக்களை இஸ்லாமிய வன்முறை கும்பல் தாக்குறது. அது போன்ற சம்பவமானது நடந்துட்டு இருந்தது. பஞ்சாபினுடைய புதிய எல்லையினுடைய இருபுறத்திலுமே ஓடிய ரயில்களில் பயணம் செய்தோர் கொலைகார கும்பலுடைய வெறிக்கு பலியானாங்க. வன்முறையில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா
2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னும் 15 மில்லியன் மக்கள் வந்து இடம்பெயர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி கால்குலேஷன் சொல்கிறாங்க. சரிங்களா, கணக்கிடப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1950ஆம் ஆண்டு ஏப்ரலில் கூட 2 நாடுகளினுடைய அரசியல் தலைமைகளும் இயல்பு நிலை திரும்பணும் அப்படின்னு சொல்லி தங்கள் வீடுகளை துறந்து வந்த இரு பக்கத்தினரும் அவர்கள் பகுதிகளுக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. சரிங்களா, அப்போ லியாகத் அலிகான் கூட நேரு அவர்கள் ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. எப்போது 1950 ஏப்ரல் மாதம் 1950 என்ன சொல்லுவாங்க, 2 நாட்டை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிவினையின் காரணமாக நிகழ்ந்த நிகழ்வுகள் எல்லாம் மாறி இயல்பு நிலையான திரும்பணும், 2 பக்கத்துலேருந்து இடம்பெயர்ந்து வந்தவங்க அவங்கவுங்க சொந்த ஊருக்கே போகணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. அதன் அடிப்படையில் 1950 ஏப்ரல் 8 நேரு மற்றும் லியாகத் அலிகான் கையெழுத்திட்ட தில்லி ஒப்பந்தம் இரு தரப்பிலுமே உள்ள சிறுபான்மையினருடைய நம்பிக்கையை மீட்டெடுப்பது பற்றி குறிப்பிடப்பட்டது. ஆனால் அதற்கேற்றது போல நிலைமை வந்து ரொம்ப சுமூகமாக இல்லை. ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருந்த போது மேற்கு பஞ்சாபிலிருந்து சென்றவர்களை கிழக்கு பஞ்சாபிலும் தில்லியிலும் தங்க வைத்து மறுவாழ்வு அளிப்பதற்கும் தொழில்திறன் பயிற்சி அளிப்பதற்கும் இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வந்தது. பிரிவினையின் போதான வன்முறை ஏற்படுத்திய காயங்கள் பல பதிற்றாண்டுகள் கழிந்தும் ஆறாமல் தான் இருக்குது. பல்வேறு இலக்கிய படைப்புகள் பிரிவினை அதிர்ச்சியை விளக்கும் சான்றாதாரங்களாக நமக்கு இன்றைக்கும் திகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா, என்னதான் கையெழுத்து போட்டு லியாகத் அலிகான் கூட ஒப்பந்தம் பண்ணியிருந்தாலும் ஆனால் நிலைமைங்கிறது அப்படி மாறி அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வர்றது அப்படிங்கிறது என்னது ரொம்ப சுமூகமான ஒரு விஷயமாக தான் இல்லை. சரிங்களா, ரொம்ப சுமூகமான ஒரு விஷயமாக இல்லாமல் இருந்தது. ஆனால் இங்கே பஞ்சாபிலிருந்து போனவங்கள கிழக்கு பஞ்சாபிலும் டெல்லியிலும் அவங்க வந்தவங்கள திரும்ப வர வச்சு அவங்கள தங்க வச்சு அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறது, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது, இது போன்ற வேலைகளை வந்து என்னது இந்திய அரசாங்கம் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. சரிங்களா, அடுத்து நேருவுக்கும் இந்த தேசத்தின் அடிப்படை சட்டத்தை உருவாக்குவதில் முனைந்திருந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கும் பிரிவினை வந்து என்னது ஒரு பெரிய சவாலாகத்தான் இருந்தது. பாகிஸ்தான் இஸ்லாமிய குடியரசாக மாறணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துருவாங்க. அவங்க வந்து என்னது நாங்கள் வந்து ஒரு இஸ்லாமிய குடியரசு நாடு அப்படின்னு சொல்லி மாறுறதுக்கு முடிவெடுத்திருப்பாங்க. அப்படி இருந்த பொழுது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசுக்கான அரசமைப்பை உருவாக்குது. சரிங்களா, அடுத்து வந்து இதோட வந்து நம்ம பிரிவினை தொடர்பான விளைவுகள் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக வந்து நம்ம அரசியலமைப்பு உருவாக்கத்தை பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பின் வரைவை இந்தியர்கள்தான் உருவாக்க வேண்டும், பிரிட்டிஷ் பாராளுமன்றம் அல்ல என்ற கோரிக்கையை இந்திய தேசிய காங்கிரஸின் சார்பாக 1934 அதிகாரப்பூர்வமாக எழுப்பப்பட்டது. எம்என் ராய் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, காலனிய அரசாங்கம் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையை காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, புறக்கணிச்சிட்டாங்க. இந்தியர்களே தங்களுக்கான அரசமைப்பை உருவாக்குவார்கள் அப்படின்ற அடிப்படை கருத்து 1922 காந்தியடிகளால் வந்து முன்வைக்கப்பட்டது. தன்னாட்சி அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இந்தியர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கொடையாக இல்லாமல் இந்தியர்களால் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களின் விருப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய பிரதிநிதிகளிடமிருந்து தான் உருவாகணும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து என்னது தெரிவிச்சிருப்பார். சரிங்களா, இந்திய அரசாங்க சட்டம் 1935 இருக்கு இல்லையா, அந்த 1935 தான் இருந்து பெருவாரியான சட்டங்களை எடுத்துக்கிட்டு நம்முடைய அரசமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. 1930 இந்திய அரசாங்க சட்டம் 1935 அடிப்படையில் ஆகஸ்ட் 1946 மாகாண சட்டமன்றங்களுக்கான தேர்தலானது நடைபெற்றது. சரிங்களா, தேர்தல் நடைபெற்று நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, தேர்தல் நடக்கும்போது அந்த கூட்டத்தில் வந்து ஓட்டு கேட்குறத விட இந்திய தேசிய இராணுவ வீரர்களுடைய விடுதலை தொடர்பான கூட்டங்கள் தான் நடத்தியிருப்பாங்கன்னு. அப்போ தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்த அரசமைப்பு நிர்ணய சபையாக அப்போது 1946 தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் தான் மத்திய சட்டமன்றம் தான். மாகாண சட்டமன்றங்கள் வந்து மத்திய சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபையாக செயல்பட்டது. சரிங்களா, அதாவது 1946 வந்து பார்த்திங்கன்னா 35 சட்டத்தின் அடிப்படையில் மாகாண சட்டமன்றங்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. அந்த மாகாண சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எல்லாரும் ஓட்டு போட்டு தான் மத்திய சட்டமன்றத்திற்கான உறுப்பினர்கள், அதாவது மத்திய சட்டமன்றத்துக்கான உறுப்பினர் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மத்திய சட்டமன்றத்தில் இருந்த உறுப்பினர்கள் தான் வந்து எனது அரசியலமைப்பு நிர்ணய சபையாக செயல்பட்டிருப்பாங்க. சரிங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க.
1946 நடைபெற்ற மாகாண தேர்தலில் சொத்துரிமை உடையவர்களுக்கு மட்டும்தான் வந்து என்னது வாக்குரிமையானது இருந்தது. யாருக்கெல்லாம் சொத்து இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் என்னது வாக்களிக்கக்கூடிய உரிமை இருந்தது. வயது வந்தோர் அனைவருக்குமான வாக்குரிமை அப்படின்ற தத்துவம் வந்து அப்போது நடைமுறைக்கு வரல. சரிங்களா? தேர்தல் முடிவுகள் வந்து முஸ்லீம் பெரும்பான்மை தொகுதிகளில் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் மற்ற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி நம்ம பார்த்தோம் இல்லையா, முஸ்லீம் லீக்குக்கு ஒதுக்கப்பட்ட 77 தொகுதிகளில் 76 இடங்களில் வந்து முஸ்லீம் லீக் ஜெயிச்சிருப்பாங்க. அதே போல் 119 இடங்களில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் அனைத்து பகுதிகளிலையும் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுதான் இங்கேருந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அப்போ செல்வாக்கு வந்து என்னது மற்ற கட்சிகளுக்கு முஸ்லீம் லீக் கட்சிக்கும் மற்ற இடங்களில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கும் என்னது செல்வாக்கு இருந்ததை உணர்த்துது. முஸ்லீம் லீக் அரசமைப்பு உருவாக்கும் நடவடிக்கையிலிருந்து ஒதுங்கியிருந்து தனிநாடு கோரிக்கைக்கு அழுத்தம் கொடுக்க தொடங்குறாங்க. காங்கிரஸ் அரசமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்றது. அப்போ அதனால தான் நம்ம பார்த்தோம்ல 207 பேர் தான் வந்து என்னது அந்த முதல் கூட்டத்தில் கலந்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம போன பாடத்தில் பார்த்துருப்போம். மாகாண சட்டமன்றங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அரசமைப்பு நிர்ணய சபைக்கான காங்கிரஸ் உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதே போல் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் காங்கிரஸ் வந்து 224 இடங்கள் ஆதிக்கம் செலுத்திய போதிலும் கம்யூனிஸ்டுகளும் சோசியலிஸ்டுகளும் குறைந்த எண்ணிக்கையில் இடம்பெற்றிருந்தாங்க. டாக்டர் அம்பேத்கர் பம்பாயிலிருந்து அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்படுமாறு பார்த்து கொண்ட காங்கிரஸ் அவரை வந்து அரசமைப்பு வரைவு குழுவினுடைய தலைவராகவும் தேர்ந்தெடுத்தது. காங்கிரஸ் தான் என்ன பண்ணுறாங்க, பம்பாயிலேருந்து அவர் அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு அம்பேத்கர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. அதே போல் அம்பேத்கரையே வந்து என்னது டிராஃப்டிங் கமிட்டியினுடைய சீஃபாகவும் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? காங்கிரஸுடைய தலைமை தன் கட்சியினுடைய வல்லுநர்களோடு புகழ்பெற்ற அரசமைப்பு வழக்கறிஞர்களையும் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற வகையில் செஞ்சுருப்பாங்க. இந்திய தேசிய காங்கிரஸால் கராச்சி கூட்டத்தில், அதாவது கராச்சி கூட்டம் 1931 நடந்திருக்கும் இல்லையா, கராச்சி கூட்டம் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தலைமை தாங்கியிருப்பில் இந்திய தேசிய காங்கிரஸால் கராச்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த அடிப்படை உரிமைகள் இருக்கு இல்லையா, அடிப்படை உரிமைகள் தீர்மானத்தில் இடம்பெற்றிருந்த தன்னாட்சி என்பதனுடைய பொருள் மற்றும் விடுதலை போராட்டத்தின் இலக்கியல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தான் இந்திய அரசியலமைப்பு வந்து என்னது உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் காங்கிரஸ் மேற்கண்டவாறு அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்கியது. அதாவது அவங்க எல்லா மக்களுக்கும் அடிப்படை உரிமைகள் வேணும், பொருளாதார திட்டமிடல் எல்லாமே கராச்சி மாநாட்டிலே தீர்மானம் பண்ணியிருப்பாங்க. அதே போல் அனைத்து சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதித்துவமும் இருக்கணும் அப்படின்னு. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் வந்து அரசியலமைப்பை எழுதுறதுக்கு அதிக அளவிலான சட்ட வல்லுநர்கள் கொண்டவர்களாகவும் அம்பேத்கர் போன்றவர்களும் வந்து என்னது அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருக்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து என்னது தேர்ந்தெடுத்திருப்பாங்க. மாகாண சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் காங்கிரஸ்குள்ளேயே இருந்து அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சரிங்களா? குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகளையும் அரசு கொள்கைகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் நம்பிக்கையுடன் உறுதி செய்யும் ஓர் ஆவணமாக இந்திய அரசமைப்பு உருவாக்கப்படுவதற்கு இதுதான் வந்து என்னது அடிப்படை காரணமாக இருந்தது. இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னது? குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகளையும் அரசு கொள்கைகளுக்கான டிபிஎஸ்பி இருக்கு இல்லையா, டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதுவும் பகுதி 3 மற்றும் பகுதி 4 இருக்கு இல்லையா, அது அந்த கொள்கைகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் நம்பிக்கையுடன் உறுதி செய்யக்கூடிய ஓர் ஆவணமாக தான் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்படுவதற்கு முன்பே அடிப்படை காரணமாக இருந்தது. எனது அந்த கராச்சி மாநாடு. இந்திய அரசமைப்பு இந்திய நாட்டிற்கு சுதந்திரமான தேர்தல் ஆணையத்தையும் வயது வந்தோர் அனைவருக்குமான வாக்குரிமையும் உறுதி செய்யுது. மேலும் இந்திய அரசியலமைப்பு மக்கள் பிரதிநிதிகளுக்கு சட்டம் இயற்றக்கூடிய இறையாண்மை அதிகாரத்தது. சட்டம் இயற்றுவதில் இறையாண்மையை உறுதிப்படுத்திய அதே அளவுக்கு நீதித்துறையினுடைய சுதந்திரத்தையும் இந்திய அரசியலமைப்பு என்னது உறுதி செய்கிறாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய உறுப்பினர்கள் வந்து உலகின் பல்வேறு அரசமைப்புகளுடைய அம்சங்களை கற்றுக்கொள்வதிலும் அவற்றை இந்திய அரசமைப்புக்கு உருவாக்கத்திற்கு பயன்படுத்தி கொள்வதிலும் எந்தவித தயக்கமும் காட்டலை. நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகளுடைய அரசியலமைப்பில் இருந்து தான் எடுத்து இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. அதே சமயத்தில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிறது பிற உலக நாடுகளுடைய அரசியலமைப்புகளை பார்த்து அப்படியே எழுதிவிடக்கூடிய பாணி கிடையாது அப்படிங்கிறதையும் தெளிவாக இருந்தாங்க. அவங்கள பார்த்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் எதெல்லாம் நம்முடைய நாட்டுக்கு நம்முடைய மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்களோ அந்தந்த விஷயங்களை தான் எடுத்து வந்து என்னது இந்திய அரசியலமைப்பு எடுத்திருப்பாங்க. ஆனால் அதை அப்படியே வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏற்றி வைக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது.
1946 டிசம்பர் 13 அன்று, அதாவது முதல் கூட்டம் 9ஆம் தேதி நடக்கும். சரிங்களா? அடுத்த கூட்டம் அதில் வந்து தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. கூட்டம் நடக்கும் பொழுது அவர் இறந்துருவார். அடுத்த கூட்டம் 11ஆம் தேதி 1946 டிசம்பர் 11ஆம் தேதி நடக்கும். அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதற்கு அடுத்து ஒரு நாள் விட்டு அடுத்து 13ஆம் தேதி 1946 டிசம்பர் 13ஆம் தேதி கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன பண்ணுவார்னா குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். சரிங்களா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஜவஹர்லால் நேரு இந்திய அரசமைப்புக்கான குறிக்கோள் தீர்மானத்தை அரசமைப்பு நிர்ணய சபையில் அறிமுகப்படுத்துவார். சரிங்களா? குறிக்கோள் தீர்மானத்தை அரசமைப்பு நிர்ணய சபையில் வந்து அறிமுகப்படுத்துவார். அதன் அடிப்படையில் தான் இந்திய அரசமைப்புடைய முகவரியானது அமைந்திருக்கும். சரிங்களா? இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. ராஜேந்திர பிரசாத் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். சரிங்களா? 9 தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா, 11 2வது கூட்டம் நடக்கும். அதில் தான் வந்து நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். நேரு அறிமுகப்படுத்திய அந்த குறிக்கோள் தீர்மானம் இல்லையா, டிசம்பர் 13ஆம் தேதி அறிமுகப்படுத்துவார் இல்லையா ஜவஹர்லால் நேரு, அந்த குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசமைப்பினுடைய உணர்வு மற்றும் உள்ளடக்கத்திற்கான மிகச் சுருக்கமான அறிமுகமாக அமைந்தது. சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த தீர்மானத்தின் முக்கியத்துவத்தை இதை வந்து எப்போ 1947 ஜனவரி 22 அன்னைக்கு தான் ஏற்றுக்கொள்வாங்க. இந்த குறிக்கோள் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் முகவுரை அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்போ அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த தீர்மானத்தினுடைய முக்கியத்துவத்தை இந்திய அரசமைப்பினுடைய முகப்புரை இருக்கு இல்லையா, முகப்புரை, அடிப்படை உரிமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் ஆகியவற்றை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசமைப்பு 1949 நவம்பர் 26ஆம் நாள் அரசமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த நாளை தான் நம்ம அரசியலமைப்பு தினமாக கொண்டாடிக்கிட்டு வருகிறோம். சரிங்களா? இந்த முகப்புரை இருக்குது பார்த்தீங்களா, இந்த குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் முகப்புரை வரணும் ஜவஹர்லால் நேரு சொல்லுவார்ல, இந்த முகப்புரையை வந்து நம்ம அமெரிக்காவில் இருந்து தான் எடுத்து வந்து அமெரிக்க அரசியலமைப்பில் முகப்புரை இருக்கும். அதை பார்த்து முன்மாதிரியாக வச்சு தான் வந்து என்னது நம்மளும் ஒரு முகப்புரையை வந்து குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் ஒரு முகப்புரையை கொண்டு வந்திருப்போம். இதையும் கடந்த முறை தேர்வில் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இந்திய அரசமைப்பு இந்தியாவிற்கான ஒரு புதிய விடியலை உருவாக்கியதோடு அல்லாமல் இந்திய தொன்மையினுடைய தொடர்ச்சியையும் நிறுவுது. அடிப்படை உரிமைகள் குறிக்கோள் தீர்மானத்தினுடைய 5ஆம் பிரிவிலிருந்து உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ நம்ம அரசியலமைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் இருக்கு இல்லையா, அது எங்கேருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிக்கோள் தீர்மானம் நேரு அவர்கள் கொண்டு வந்தார் இல்லையா, அந்த குறிக்கோள் தீர்மானத்தினுடைய 5வது பிரிவில் இருந்து தான் அடிப்படை உரிமைகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதே போல் இந்திய தேசிய காங்கிரஸினுடைய கராச்சி கூட்டம் நம்ம 5ஆம் படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த கராச்சி கூட்டத்தில் குறிப்பிட்டிருக்க மாதிரி பட்டியலிடப்பட்ட உரிமைகளும் அந்த கூட்டத்தில் எந்தெந்த உரிமைகள்லாம் பட்டியலிட்டிருப்பாங்களோ அந்த உரிமைகளும் இதற்கு மூலங்களாகத்தான் அமைஞ்சு. அடிப்படை உரிமைகளுக்கு மூலங்களாக இருந்தது என்னது, நேரு வேண்டிய குறிக்கோள் தீர்மானத்தில் 5ஆம் பாகத்திலிருந்து உருவாக்கியிருக்காங்க. அதே போல் கராச்சி கூட்டத்தில் கொண்டு வரப்பட்ட அடிப்படை பட்டியலிடப்பட்ட உரிமைகளும் வந்து என்னது அடிப்படை உரிமைகளுக்கு மூல ஆதாரங்களாக இருக்குது. இந்திய அரசியலமைப்பின் உணர்வு சுதந்திர போரின் அனுபவத்திலிருந்து பெறப்பட்டது. இந்திய அரசியலமைப்பினுடைய உணர்வு அப்படிங்கிறது என்னது, சுதந்திர போரினுடைய அனுபவத்திலிருந்து பெறப்பட்டதான். அதே போல் அரசமைப்பினுடைய சட்ட மொழி குறிக்கோள் தீர்மானத்திலிருந்தும், அதைவிட மிக முக்கியமாக ஐக்கிய நாடுகள் சபை 1948 டிசம்பர் 10 வெளியிட்ட அனைத்துலக மனித உரிமைகள் பேரிக்கையிலிருந்தும் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஐக்கிய நாடுகள் சபை வந்து எனது அனைத்து உலக அளவில் மனித உரிமைகள் பேரறிக்கையை வந்து எப்போது வெளியிடுவாங்க அப்படின்னா 1948 டிசம்பர் 10. இந்த டிசம்பர் 10 வந்து நம்ம மனித உரிமைகள் தினமாக கொண்டாடிட்டு வரோம். 9th ஸ்டாண்டர்ட் புக்கு பார்க்கும் பொழுது நமக்கு அந்த மனித உரிமைகள் பாடம் இருக்கு இல்லையா, அதில் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இதோட வந்து நம்ம இந்த பதிவை வந்து முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஆல்மோஸ்ட் 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மீதம் இருக்கக்கூடிய ஒரு 3 டாபிக் இருக்குது. அந்த 3 டாப்பிக்குமே வந்து நம்ம அடுத்த வீடியோ பதிவில் பார்ப்போம். சரிங்களா? அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.